அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லானதுங்க. பணத்திற்கே அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குபேர பகவான். இந்த குபேர பகவானே தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து நிற்கும் நிலையில் தன்னை காப்பாற்றி கொள்ள தான் இழந்த அனைத்து செல்வமும் தன்னை அடைய வேண்டும் என்று குபேர பகவானே இந்த மந்திரத்தை தினம்தோறும் உச்சரித்து வந்தாராம். அப்படி அவர் இந்த மந்திரத்தை சொன்னதின் பலனாக அவர் இழந்து இருந்த செல்வங்கள் அனைத்தும் அவருக்கே திரும்ப கிடைத்தது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இந்த மந்திரத்துடைய மகிமை என்ன அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதன் மூலம் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும். அதாவது ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்கன்னா அதில் நல்ல வியாபார விருத்தி அடைகிறதுக்கும் பண பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு வேணும், நம்ம வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வேலை பார்க்குறதுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டம் மட்டுமே அனுபவிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிற அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லும்போது கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும். அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் சங்கடங்கள் இதிலிருந்து விடுபட இந்த ஒரு காயத்ரி மந்திரம். இது யாருடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுடைய காயத்ரி மந்திரங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்பொழுதுமே பூஜை ரூமில் போய் ஒரு விளக்காது ஏற்றி வச்சு நம்ம மனதார நம்ம குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்கணும். இப்படி வணங்கும் போது பெருமாளுடைய இந்த ஒரு மந்திரத்தை அதாவது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு மந்திரத்தை வந்து டெய்லியுமே ஒரு 108 முறை இல்லை ஒரு 1008 முறை எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த மந்திரம் வந்து உடனே சித்தியாயிடும். அதாவது சித்திங்கிறது சக்தி பெற்றுடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் மந்திரத்தை உங்களால் 108 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்பவும் சின்ன மந்திரம் தான். அப்படி சொல்ல முடியாதவங்க காலையில் நாங்கள் ஆஃபீஸ் போகணும் எங்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்றவங்க ஒரு 11 முறை இல்லைன்னா 54 முறை இல்லைன்னா 27 முறை சொல்லுங்கள். சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. அதே போல் மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது குளித்து முடிச்சுட்டு காலையில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதே போல் யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே போல் ஏதாவது பெட்ஷீட்டு இல்லை பலகையில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வெறும் தரையில் உட்காந்து மந்திரங்கள் சொல்லக்கூடாது. அதனால் ஏதாவது மேட்டு இல்லைன்னா பெட்ஷீட்டில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிரபசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாசா பிரஜோதயாத். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிரபசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாசா பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். 108 முறை சொல்ல முடியாத பட்சத்தில் 54 இல்லைன்னா 27 இல்லைன்னா 11 முறை சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனை எதுன்னு பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை தான். இந்த பணப்பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட இந்த மந்திரம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மந்திரத்தை நம்ம தினமும் அதிகாலையில் ஏந்திரிச்சு முதல்ல இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதன் மூலமாக ஆண்டியாக இருந்தவங்க கூட குபேரராக மாறிவிடலாம் அப்படின்னு ஆகம விதியிலே கூறியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை மார்கழி மாதம் முழுவதும் மட்டும் கிடையாது, எல்லா நாட்களிலுமே காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பெருமாள் முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் தினமும் காலையில் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து துன்பங்களும் நீங்கும். பணப்பிரச்சனை என்பதே இருக்காது, கடன் பிரச்சனை என்பதுமே இருக்காது. ஆண்டியை கூட அரசனாக மாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம். நாளைக்கு முதல்ல வியாழக்கிழமை அன்று ஆரம்பிங்க. ஏன்னா விஷ்ணு பகவானுக்கு நாராயணருக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் உகந்த நாள் வியாழக்கிழமை. அதனால் நாளைக்கு காலையில் முதல் முறையாக நீங்கள் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து நீங்கள் தினமுமே சொல்லிட்டு வரலாம். நாளைக்கு நீங்கள்
மஞ்சள் நிற கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் ஆடையாக உடுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதுன்னா பசுமாட்டுக்கு வாழைப்பழத்தை நீங்கள் உணவாக ஒரு பழம் இல்லைனா 2 பழம் உங்களால் முடிஞ்சது எத்தனை எண்ணிக்கையோ அது பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும், மகாவிஷ்ணுவோட பரிபூரண அருளும், குபேரருடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் நாளைக்கு இந்த வழிபாடை பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா இல்லை கடைகளில் உங்களுக்கு துளசி கிடைக்கும்னா ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் உங்களுடைய பாக்கெட்டு இல்லைன்னா பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் போங்க. வெளியில் போகும்போது இந்த ஒரு துளசியை வச்சுட்டு போங்க. அதாவது காலையில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க இல்லையா, ஒரு துளசி எடுத்து உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியம் இது ரொம்ப நாளாக தடைப்பட்டு கொண்டே இருக்குது, இது நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த துளசி இலையை உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது நிச்சயம் 100% உங்களுடைய காரியம் வெற்றி அடையும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம், அற்புத பலனை தரக்கூடியது. தினம் தினம் உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். என்ன இந்த ஒரு மந்திரம் சொன்னால் நாங்கள் குபேரனா ஆகிடுவோமா, பணம் கொட்டிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொட்டாது. நம்பிக்கை தான். எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அது 1000 மடங்கு பலனை தரும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் நினைக்கிறத தான் அந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு தரும். அதனால் நீங்கள் நல்லதே நினைச்சு கொண்டு சொன்னீங்கன்னா என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும், நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.